அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே. வேதாத்ரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். முதியவர்கள் தங்கள் உடலை வலுப்படுத்திக் கொண்டு வாழ்வதற்கு என்ன செய்யலாம்? எளிமுறையுடைய பேச்சு எப்படியான தீர்வை அவர்களுக்கு தருகிறது என்று பார்க்கலாம். முதலில் இந்த முதியவர்கள் என்றால் எந்த வயது என்பதை நாம் கணிக்க முடியாது. ஏனென்றால் 40 வயது தாண்டினாலே சிலருக்கு முதுமை வந்துவிடுகிறது. அவருடைய உடல் உறுப்புகள், தோற்றம் எல்லாமே அந்த முதுமையை தந்துவிடுகிறது. சிலருக்கு 80 வயது ஆனால் கூட இளமை தோற்றம் கொண்டிருக்கிறார்கள். செயற்கையாக முடிக்கு கருப்பு வண்ணம் அடித்துக் கொண்டிருப்பது வேறு, இயல்பாக அந்த உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்களும் நம்மிடையே இருக்கிறார்கள். ஒரு சிலர் 90 வயது தாண்டியும் வாழ்கிறார்கள். அவர்கள் அற்புதமாக பழைய நினைவுகளை எடுத்துக்கொண்டு சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். 93, 95, 96, 98, 113 வயது வரை கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கின்னஸ் சாதனை செய்யக்கூடிய அளவிற்கு கூட இந்த வாழ்நாள் அவர்களுக்கு நீடிக்கிறது. ஆனால் இயற்கையாக ஒரு மனிதனுக்கு ஆயுட்காலம் என்பது 120 ஆண்டுகள் என்று இருக்கிறது. இந்த 120 ஆண்டுகள் முழுமையாக யாரும் வந்திருக்கிறார்களா என்று பார்த்தால் அதற்கான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. சமீபமாக 113 வயது உள்ள ஒரு பெண் குறித்த தகவல் நமக்கு கிடைத்தது. இப்படியாக இந்த முதுமை என்பதை நாம் தீர்மானிக்க முடியவில்லை. ஆனால் ஒன்று சொல்லலாம், நம்முடைய மனம் சொல்லக்கூடிய கட்டளையை ஏற்க மறுக்கக்கூடிய நிலை எப்போது வருகிறதோ அப்போதே நமக்கு முதுமை வந்துவிடுகிறது என்று சொல்லலாம். நம்மை மீறி, நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி அது அதனுடைய இயல்பில் இயங்குவது என்றால் அங்கே நமக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு போகிறது அல்லது குறைந்து போகிறது. இந்த நிலை வந்தாலே ஒரு முதுமையை நாம் அடைந்து விட்டோம் அல்லது அடையப் போகிறோம் என்று சொல்லிவிடலாம். சில விபத்துக்களால் வருவது என்பது வேறு, ஒரு நோயால் வருவது என்பது வேறு. இயல்பாகவே நம்முடைய உடல் மாற்றத்திற்கு உட்கொண்டு அந்த வழியில் இந்த பிரச்சனையை ஏற்றுக்கொண்டால் நமக்கு முதுமை என்று சொல்ல முடியும். ஒரு உதாரணமாக, ஒரு கணக்கிற்காக 60 வயதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அந்த 60 வயதில்தான் சிலருக்கு இயற்கையான உடல் உபாதைகள் ஆரம்பிக்கிறது. அந்த இளமையின் செயல்பாடு குறைந்து முதுமை ஆரம்பிக்கிறது என்று சொல்லலாம். இதற்கு காரணம் இந்த இயற்கை தான். ஒரு நாள் என்பது உயிரையும் உடலையும் அறுக்கும் வாள் என்று மகான் திருவள்ளுவர் சொல்லுகிறார். இதை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்று அறிவதில்லை. ஒரு வாள் வெட்டி கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். எப்படி ஒரு தினசரி காலண்டரில் ஒரு நாள் குறித்த பேப்பரை கிளிக்கின்றோமோ அதுபோல ஒவ்வொரு நாளும் நம்முடைய உயிரும் உடலும் பிரிந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். இதற்கிடையில் என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது நம்முடைய மனதையும் உயிரையும் உடலையும் ஒட்டி இணைக்கக்கூடிய அல்லது இன்னும் கொஞ்ச நாள் காப்பாக இருக்கக்கூடிய உடற்பயிற்சியை நாம் செய்வதே இல்லை. இந்த பயிற்சி செய்யும் பொழுது நம்முடைய மனம் உற்சாகம் அடையும், உடல் உறுப்புகளும் நலம் பெறும். இந்த 2 காரணங்களால் உயிரும் பலம் பெறும். நம்முடைய இயற்கையாக இருக்கக்கூடிய உடல் ஆற்றல் என்பது அதிகமாக இருக்கும். இந்த உடலுக்கும் உயிருக்கும் மனதிற்கும் உள்ள இணைப்பு உடனடியாக குலையாது, அதாவது மாறாது. இப்போது நமக்கு இந்த வயது என்று எடுத்துக்கொள்வோம், 60 வயது என்று எடுத்துக்கொள்ளலாம். 60 அல்லது 60க்கு மேலாக என்று எடுத்துக்கொள்ளலாம். இவர்களை முதியவர்கள் என்று சொல்லுவதற்கில்லை.
என்றால் அப்படி அழைப்பதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். முதுமையிலும் இளமையாக வலிமையாக இருக்கிறேன் என்றுதான் காட்டிக்கொள்வார்கள். பொதுவாகவே ஒரு மனிதன் தன்னுடைய இயலாமையை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டான். அந்த வகையில் இந்த முதுமையையும் அவர்கள் காட்டிக்கொள்வதில்லை. ஒரு உதாரணமாக, ஒரு பேருந்து நிலையத்தில் படியேற முடியாத ஒரு நபரை, அது ஆணாகவும் இருக்கட்டும் பெண்ணாகவும் இருக்கட்டும், நீங்கள் உதவ தயாரானால் அவர்கள் உங்களை பார்த்து முறைப்பார்கள். நான் உன்னை அழைத்தேனா என்று கேட்பார்கள். அப்போது நாம் என்ன சொல்லுவோம்? கஷ்டப்படும் போது உதவ வந்தேன் என்று. ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்படியாக அந்த இயலாமையை மறைக்கக்கூடிய தன்மைதான் அவர்களுக்கு இருக்கிறது. அதுபோக எந்த வகையிலும் தன்னுடைய இயலாமையை காட்டிக்கொள்ள மாட்டார். ஆனால் நாம் ஏதேனும் கேட்டால் ஆமாம் என்று சொல்வார். இப்படித்தான் நாம் முதியோர்களை இங்கே பார்க்கிறோம். மேலும் நம்முடைய இந்த சமூகம் முதியோர்களுக்கு சரியான மதிப்பை, வாய்ப்பை வழங்குவதில்லை. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவர்கள் நமக்கு தேவையில்லை என்று ஒதுக்கி விடுகிறார்கள். அது அவருடைய பெற்றோர்களாக இருந்தால் கூட அப்படித்தான் உள்ளது. உனக்கு தெரியுமா, உனக்கு இதெல்லாம் புரியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் முரண்பட்டு நிற்கிறார்கள். தாய் தந்தையாக இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் அவர்களை பாதுகாக்கக்கூடிய கவனமும் இல்லாமல் போகிறது. எனவே தனியாக இருக்க வேண்டும், தங்களுக்கென்று ஒரு பிரைவசி வேண்டும் என்று நினைத்து கொண்டு அவர்களை விட்டுவிட்டு, பெற்றோரை விட்டுவிட்டு தனி குடும்பமாக இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த பெற்றோர்கள் வயதான பிறகு அவர்களுடைய தேவையை அவர்களே பூர்த்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை அமைந்துவிடுகிறது. இதற்கிடையில் யாருக்கேனும் உடம்பு சரியில்லை, ஒரு நோய்வாய் தொந்தரவு என்று சொன்னால் உதவும் ஆறில்லை. தான் பெற்ற பிள்ளைகள் வந்து உதவக்கூடிய அளவிற்கு இல்லாமல் ஒதுங்கியிருந்து அல்லது வேறு யாரையாவது அனுப்பிவிட்டு அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லலாம். இவர்களை சொல்லியும் குறையில்லை. ஏனென்றால் இந்த வாழ்க்கை சூழல் அப்படித்தான் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை சூழல், ஒரு கூட்டு குடும்பத்தை கலைத்து விட்டது. 2 பேர் இருந்தாலே அது ஒரு தனி குடும்பமாக மாறக்கூடிய தன்மை பல்லாண்டு காலமாக வந்துவிட்டது. இதை நாம் மீண்டும் ஒருமைக்கு, ஒரு கூட்டு குடும்பமாக மாற்றுவது மிக கடினம். அப்படியான சூழ்நிலை இப்பொழுது கிடையாது. ஆனால் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த உலகமே ஒரு துணையாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பொது விதி. ஏனென்றால் குழந்தைகள் தானாக எதையும் செய்ய முடியாது. அவர்கள் வளரும் காலம் வரை ஒருவருடைய ஆதரவு, துணை தேவைப்படும். அதுபோலவே முதியவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஒரு ஆதரவும் துணையும் தேவைப்படும். ஆனால் அதற்கான சூழ்நிலை இந்த உலகத்தில் மிக கடினமாக இருக்கு. நாம் புதிதாக முளைக்கக்கூடிய காப்பகங்களை கவனித்தால் உங்களுக்கு இந்த உண்மை தெரியவரும். அந்த அளவிற்கு இந்த உலக சூழ்நிலை முதியோர்களுக்கான பிரச்சனையை தள்ளி வைத்திருக்கிறது என்று சொல்லலாம். இன்னொரு வகையில் இந்த முதியவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் தங்கள் குழந்தைகளை வளர்த்த விதமும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் நாம் இப்பொழுது அதை விலக்கிக் கொண்டு பேச முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு கால சூழ்நிலை அனுபவங்கள் வரும் பொழுது அது பாடமாகவும் அமைந்துவிடும். அந்த வகையில்தான் தன்னுடைய வாழ்க்கை சூழல், குடும்பம், குழந்தைகள், தொழில், வேலை, வசதி, வாய்ப்பு, வீடு என்று உழைத்து உழைத்து பணம் சம்பாதித்து தங்கள் வாழ்நாளை கழித்துவிட்டு இந்த முதுமையில் வாழக்கூடிய மனிதருக்கு அல்லது ஒரு பெண்ணுக்கு மற்றவருடைய உதவி இல்லாமல் போய்விடுகிறது. இந்த நிலையில்தான் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள, தங்களுடைய வேலைகளை தானாக செய்து கொள்ள, உடலை, மனதை, உயிரை பலமாக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் உருவாகிறது. காலம் கடந்த ஒரு சிந்தனை தான். இருந்தாலும் கூட அது உதவுமா என்று கேட்டால் நிச்சயமாக உதவும். அதற்கு வழி இருக்கிறதா என்று கேட்டாலும் வழி இருக்கிறது. இலைமறைவுடைய பயிற்சி பருவம் வந்த வயது முதல் ஆரம்பித்தால் கூட யார் வேண்டுமானாலும் இந்த பயிற்சியை செய்ய முடியும். ஏனென்றால் அவ்வளவு எளிமையானது. இதில் எந்த ஒரு உடல் தொந்தரவும், உடல் கஷ்டமும், முரண்பாடும் கிடையாது. இந்த 60 வயதுக்கு மேல் உங்கள் உடலை யோக ஆசனங்கள்
அல்லது கடினமான உடற்பயிற்சிகள் செய்து கஷ்டப்படுத்த தேவையில்லை. மிக எளிமையாக அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரத்துக்குள் செய்து முடிக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு உதவிடும். எப்படி என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை உங்களுக்கு அதிக சுதந்திரத்தை கொடுக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களை யாரும் கவனிக்கவில்லை என்ற முடிவுக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வகையில் நீங்கள் அவர்களுக்கு உழைத்தீர்கள். இப்பொழுது உங்களால் அதை செய்ய முடியவில்லை. அவர்களுக்கும் அது தேவையில்லை. அந்த வகையில்தான் உங்களை ஒதுக்கிவிட்டார். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இதை ஒரு சுதந்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் தொந்தரவு இல்லாமல் அவர்கள் இருக்கட்டும். அவர்கள் தொந்தரவு இல்லாமல் நீங்களும் இருங்கள். அப்படி ஒரு சுதந்திரத்தை நீங்கள் இழந்துவிட்டால் உங்கள் மீது எந்த ஒரு குறையும் இருக்காது. நீங்களே உருவாக்கிக் கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்காது. யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. கிடைக்கும் இந்த ஓய்வு நேரத்தை உங்களுக்காக மட்டும் செலவு செய்யுங்கள். உங்களுக்காகவும், உங்கள் மனதுக்காகவும், உடலுக்காகவும், உடல் உறுப்புக்காகவும், உயிருக்காகவும் பயன்படுத்துங்கள். அந்த முடிவுக்கு நீங்கள் வந்துவிட்டால் இந்த பயிற்சியை நீங்கள் தாராளமாக செய்து உங்களை மேம்படுத்தலாம். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. உங்கள் உடலை இதுவரையில் அக்கறை கொண்டு எந்த ஒரு பயிற்சியும் கொடுக்காமல் வாழ்ந்து விட்டீர்கள். பெண்களாக இருந்தால் வீட்டில் வேலை பார்த்து அலுவலகத்துக்கு போய் வந்து கூட அந்த தொடர்பே எப்போதும் இருக்குமே தவிர உடலுக்கென்று தனி அக்கறை இருந்திருக்காது. இன்னும் சொல்ல போனால் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமான நோய் தாக்கம் இருந்திருக்கும். அதையெல்லாம் மாத்திரை மருந்துகளால் கடந்து வந்திருப்பார்கள். இதற்கிடையில் பலவித உறுப்புகளை கூட அவர்கள் அகற்றியிருக்கக்கூடும். அப்படியும் நடந்திருக்கலாம். அதையும் மீறி இந்த முதுமையோடு இருக்கக்கூடிய அந்த நிலைமை மிக கொடுமையானதுதான். அந்த கொடுமையை மறந்து மாற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கையை மாற்றி அமைக்க இந்த எளிமுறை உடற்பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக உதவும். ஆண்களுக்கும் அதுபோல உழைத்து உழைத்து ஓடாய்ப்போன உடம்பாக இருக்கும் என்று சொல்லலாம். கைகால் வலி, மூட்டு வலி, தலைவலி, உடல் பாரம் என்று பல விதங்களில் பாதிக்கப்பட்ட இந்த உடலை எளிமுறை உடற்பயிற்சி மூலமாக திருத்தி அமைக்கலாம். கொஞ்சம் காலம் எடுக்கும். ஏனென்றால் உடனடியாக இந்த உடற்பயிற்சியை நீங்கள் செய்ய முடியும் என்றாலும் கூட அதற்கான தகுந்த நிலைகளை நீங்கள் செய்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும். கைகளை உயர தூக்குவதும், கைகளை சுழற்றுவதும், கால்களை மடக்கி விரிப்பதும் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் பழக பழக சரியாகிவிடும். 1 மாதம் அல்லது 3 மாதங்கள் நீங்கள் இதை முயற்சி செய்தால் பிறகு எளிமையாக செய்யக்கூடிய அளவிற்கு நீங்கள் மாறிவிட முடியும். எனவே இந்த முதுமையை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி உங்களில் நிறைவு கொண்டு வாழ்வதற்கு இந்த எளிமுறை உடற்பயிற்சி நிச்சயமாக உதவிடும். இந்த முதுமையில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு எச்சரிக்கை என்று கூட சொல்லலாம். அது என்னவென்றால், எந்த வகையிலும் நீங்கள் உங்களை தடுமாறி விழாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். குளியலறை, கழிப்பறை, வீட்டின் ஏதேனும் ஒரு அறைகள் அல்லது படிக்கட்டு, மாடி என்று பல வழிகளில் தடுமாறக்கூடிய இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த தடுமாற்றம் நிகழ்ந்து நீங்கள் கீழே விழுந்து எந்திரிக்க ஆரம்பித்து விட்டால் பல வழிகளில் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். ஒவ்வொரு முதியவருக்கும் வாழ்க்கையில் கவனிக்கும் பொழுது இந்த தவறி விழுதல், அடிபடுதல், காயம்படுதல் தான் அந்த முதுமையை படுக்கையில் தள்ளுவதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த ஒரு நிலையே அவர்களை பல விதங்களில் பாதித்து உடல் உறுப்புகளும் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு நீண்ட நாள் படுக்கையில் இருந்தே காலம் கழிந்து விடுகிறது. அதற்கு வாய்ப்பு தராமல் எந்த வகையிலும் நீங்கள் விழாத அளவிற்கு உங்கள் உடலை காத்துக்கொள்ள வேண்டும். வயதாக வயதாக நம்முடைய உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் பாதிக்கப்படுகிறது. அதுபோக இரத்த ஓட்டமும், வெப்ப ஓட்டமும், காற்று ஓட்டமும் பாதிக்கப்படுகிறது. ஜீவகாந்தம் என்ற ஒரு சக்தி அங்கங்கு தேங்கி நின்று பிரச்சனையை உருவாக்குகிறது. மருந்துகள் கொடுத்தாலும் கூட அதை சரி செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய உடலுக்கு பலம் போதவில்லை என்று சொல்லலாம். இதன் முக்கிய காரணம் இன்னொன்று இருக்கு. இயற்கையாக
நம்முடைய வித்து நாதம் என்ற உயிர் சக்தி, ஆணுக்கும் பெண்ணுக்குமான உயிர் சக்தி குறைந்து விடுகிறது. தன்னுடைய உற்பத்தியில் குறைந்து போகிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் அது இயற்கையின் விளைவு, இயல்பு. இளம் வயதில் இருக்கக்கூடிய அந்த பூரிப்பான நிலைமை காலம் கடந்து போக போக குறைய ஆரம்பிக்கும். இந்த வித்துநாதம் தன்னுடைய ஆற்றலை இழக்க ஆரம்பித்தால் உயிரின் கட்டுக்கோப்பு குலைந்துவிடும். உயிர் கட்டுக்கோப்பு குலைந்துவிட்டால் நமக்குரிய அந்த மின்சார சக்தியான ஜீவகாந்த ஆற்றல் குறைந்து போய்விடும். ஜீவகாந்த ஆற்றல் குறைந்து போய்விட்டால் இந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காட்டு ஓட்டத்தை கட்டுக்குள் வைக்க முடியாது. இப்படி ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்திருக்கக்கூடிய இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் நீங்கள் பருவ வயதிலேயே இந்த உடற்பயிற்சியை நீங்கள் ஆரம்பித்திருக்க வேண்டும். அதோடு காயகல்ப யோகம் எனும் பயிற்சியையும் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அது கடந்துவிட்டது. எனினும் இந்த வயதிலாவது, இந்த முதுமையிலாவது, இப்பொழுது வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர இளைவரை உடற்பயிற்சியும் காயகல்ப யோக பயிற்சி கற்றுக்கொள்ள முடியும். காலம் கடந்து கற்றால் கூட நம்முடைய வானலை திருத்தி அமைக்க வேறு வழி இல்லை. எனவே இந்த முதுமையிலும் 60 வயது தாண்டிய நிலைமையில் கூட வேதாத்திரிய மனவளக்கலை உங்களுக்கு நிச்சயமாக உதவிடும். இது குறித்து நாம் இன்னும் விளக்கமாக அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எமக்கு தெரியப்படுத்தலாம். நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலை சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.